இந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இப்போ சிக்கன் வந்தால் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுறாரு. இந்த பாரு, குக்குடு சிக்கன் பிரியாணி ஒன்று 250 ரூபா கொடுத்து வாங்கினது ரெடி பண்ணால் இவர் வெயிட் பண்ணுறாரு சாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குக்குடு சிக்கன் பிரியாணி பேஸ்ட்டாக வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 30 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வரைக்கும் இதில் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இது எந்த அளவுக்கு உண்மை, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, கொடுத்த காசுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்றத பற்றி இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இப்போவே வந்து விக்கி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான சைடிஷ் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஹீரோ குக்குடு சிக்கன் பிரியாணி பேஸ்ட்டு அண்டு 1/2 கிலோ சிக்கன் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குக்குடு பிரியாணி பேஸ்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்டு இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இது, ஐயோ அப்பா, எங்களா பேஸ்ட் மட்டும் தானே வச்சுருக்கேனுங்க. நான் வேறு ரைஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். பிரியாணி கிட்டு தான் இருக்குது. அதாவது ஹைதராபாத் தம் பிரியாணி பேஸ்ட், அதோட வேலிடிட்டி டேட்லாம் போட்டிருக்காங்க. 2026 வரைக்கும் இருக்குது. ஓகே, தளபதி அரசியல் வர வரைக்கும் இது உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து ஹைதராபாத் ஆயில்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இது கடைசியாக ஃபினிஷிங்கில் போடுறது போல். அண்டு இது பார்த்திங்கன்னா அரிசி இது உள்ளே இருக்கும்னு நான் நினச்சேன். பிரியாணி அரிசி உள்ளே இருக்கும். இது வந்து சின்ன பேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி அரிசி வந்து உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது எப்படி சமைக்கிறதுன்னு வந்துட்டு இந்த QR கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை வச்சு வந்து நீங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் போய் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி இது உள்ளே வந்து எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி எதுவும் இல்லை, வெறும் அந்த பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அரிசி நம்ம தான் தனியாக எடுத்து வச்சுக்கணும் போல். ஃபஸ்ட்டு அந்த சிக்கனையும் அரிசி வந்து கழுவிடலாம். வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து பொரிச்சு எடுக்கலாம். பிரியாணி செஞ்சு கடைசியாக போடுறதுக்கு அந்த மசாலா ஆனியன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனியன் லைட்டாக கலர் பண்ணுறதுக்காக சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம்.
தனியாக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். அவங்க கொடுத்த சிக்கன் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வந்து அது கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க சிக்கன் வந்து போடலாம். சிக்கன் போடுறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீர் வாசனை சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மசாலா ஆனியனும் முந்திரியும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாய் நம்ம கிட்ட இருக்குது. இந்த நாய் பார்த்தீங்கன்னா 4-5 மாசமா இங்கே தான் இருக்குது. இந்த சிக்கன் வேகிறதுக்கு வந்து இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இப்போ சிக்கன் வந்தால் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுறாரு. இந்த பாரு, உனக்கு குக்குடு சிக்கன் பிரியாணி உனக்கு நாங்கள் 250 ரூபா கொடுத்து வாங்கி ரெடி பண்ணால் இவர் வெயிட் பண்ணுறாரு சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நம்ம அதில் போட்டுடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ஆயில் வந்து ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கலர் நல்லாவே வந்திருக்கு. நம்மகிட்ட இருக்க அந்த முந்திரி வெங்காயம் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். அவுட்புட் பாருங்க, இப்படி தான் இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாவே வந்திருக்கு. அதோட கலர் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. மேலே சும்மா ஒரு டிசைனுக்காக அந்த மசாலா ஆனியன் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கலர் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. சூடாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. இந்த தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து செய்கிறோம். இந்த மாதிரி பிரியாணி கிட்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கி வந்து செஞ்சதில்லை. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு சில குளறுபடி வந்து நடந்திருக்கு. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து செய்யும்போது அரிசி வந்து அவங்க சொல்கிற அந்த அளவுலேயே வந்து போடுங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ வந்து வெளியே போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வந்து 200 ரூபா ஆகும். ஸோ அதனால் வந்து இது 250 ரூபான்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 பேர் வந்து தாராளமாகவே சாப்பிட்லாம். ஸோ இந்த குக்குடு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து 5 ஸ்டாருக்கு வந்து 3.5 தான் கொடுப்பேன். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நம்ம விக்கி வாசு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, see you, bye bye.